Hey, hello guys, welcome back to the channel Learn Everything with me. இன்னைக்கு 100 days of codeல டே 8ல இருக்கும்னு நினைக்கிறேன். ஸோ இன்னைக்கு என்ன அப்படிங்கிறத பார்த்துருவோமா. ஸோ நேற்றே ரொம்ப சிம்பிளான எல்லாமே முடிஞ்சு. ஸோ இன்னைக்கு கொஞ்சம் கஷ்டமாக தான் இருக்கும். ஸோ அப்ளிகேஷன் ப்ராப்ளம், ஃபைண்ட் த ரன்னர் அப் ஸ்கோர். ரன்னர் அப்போட ஸ்கோர் கண்டுபிடிக்க சொல்லியிருக்காங்க. சரி, என்ன அப்படிங்கிறத பார்ப்போம். அதாவது ஒரு பார்ட்டிசிபென்ட்ஸ் கொடுத்துருவாங்கன்னா அதில் ஸ்கோர் ஷீட் இருக்கும் அப்படிங்கிற மாதிரி சொல்லியிருக்காங்க. யுவர் ரெக்வயர்ட் டு ஃபைண்ட் த ரன்னர் அப் ஸ்கோர். அதாவது ரன்னர் அப் ஸ்கோர் அப்படின்னா செகண்ட் வரவங்களோட ஸ்கோரை கண்டுபிடிக்க சொல்லியிருக்காங்க. ஃப்ரம் ஸ்கோர் தம் இன் த லிஸ்ட். ஓகே, ரன்னர் அப். ஓகே, த ஃபர்ஸ்ட் லைன் கன்சிஸ்ட் ஆஃப் என். ஸோ என் அப்படிங்கிற ஒரு இன்டிஜர் கொடுத்துருவாங்க. த செகண்ட் லைன் கன்சிஸ்ட் ஆஃப் அரே ஏ அப்படிங்கிற ஒரு அரே, அதாவது லிஸ்ட். பைத்தனை பொறுத்த வரைக்கும் லிஸ்ட் அப்படிங்கிற ஒரு விஷயம் கொடுத்துருவாங்க. ஸோ ரன்னர் அப் ஸ்கோர் கண்டுபிடிக்கணும். ஸோ 5 அப்படிங்கிறது 5 மெம்பர்ஸ் பார்ட்டிசிபேட் பண்ணியிருக்காங்க. அதில் ஒருத்தர் ரெண்டு இது எடுத்திருக்காரு, ஒருத்தர் 3, அடுத்து இன்னொருத்தர் 6, இன்னொருத்தர் 5. ஸோ அவுட்புட் என்ன அப்படின்னா 5. ஏன் அப்படின்னு கேட்டிங்க அப்படின்னா த மேக்ஸிமம் ஸ்கோர் 6, த செகண்ட் மேக்ஸிமம் 5. ஸோ நம்ம என்ன பண்ணணும் அப்படின்னா செகண்ட் மேக்ஸிமம் அப்படிங்கிற ஒரு விஷயத்தை கண்டுபிடிக்கணும். சரி, ஆல்ரெடி பைத்தானில் இருக்குது. பிரிண்ட் பண்ண ஸ்டார்ட் பண்ணிடலாமா? சரி, ஒர்க் பண்ண. சரி, ஓகே. ஸோ இப்போ நம்ம என்ன பண்ண போகிறோம் அப்படின்னா ஃபஸ்ட்டு இன்புட் என் அப்படிங்கிற ஒரு இன்புட் வாங்க போகிறோம். என் இஸ் ஈக்குவல் டு இன்ட் ஆஃப் இன்புட் ஓகேங்களா. ஸோ இன்ட் ஆஃப் இன்புட் அப்படிங்கிற ஒரு இன்புட் வாங்கிட்டோம். ஸோ இப்போ என்ன பண்ண போகிறோம்னா லிஸ்ட் இன்புட் வாங்க போகிறோம். ஸோ எப்படி இன்புட் கொடுத்துருக்காங்க அப்படிங்கிறத பார்ப்போம். ஸோ சிங்கிள் லைன் இன்புட்டாக இருக்குது. ஸோ லிஸ்ட்டில் சிங்கிள் லைன் இன்புட்டாக இருந்துச்சுன்னா லிஸ்ட் காம்ப்ரிஹென்ஷன் யூஸ் பண்ணுவோம். லிஸ்ட் காம்ப்ரிஹென்ஷன் எப்படின்னா இன்ட் ஆஃப் எம் ஃபார் எம் இன் இன்புட் டாட் ஸ்ப்ளிட். இன்புட் டாட் ஸ்ப்ளிட் அப்படிங்கிற ஒரு ஸோ இது என்ன அப்படிங்கிறத தெளிவாக சொல்லி கொடுத்துட்றேன். இந்த லிஸ்ட் காம்ப்ரிஹென்ஷன்னா என்ன அப்படின்னா சிங்கிள் லைனாக வர இன்புட்டை எடுத்து என்ன பண்ணோம் அப்படின்னா லிஸ்ட்டில் எலமெண்ட்டாக ஸ்டோர் பண்ணி வச்சுரும். ஸோ இப்போ இன்புட் எப்படி ஸ்டோர் ஆகிருக்கும் அப்படின்னு பார்த்தீங்க அப்படின்னா ஸோ அந்த சாம்பிள் இன்புட் இருக்கு இல்லையா, ஸோ அது எப்படி ஸ்டோர் ஆகிருக்கும் அப்படின்னா இந்த மாதிரி ஸ்டோர் ஆகிருக்கும். ஸோ லிஸ்ட்டில் இந்த மாதிரி ஸ்டோர் ஆகிருக்கும். ஸோ நெக்ஸ்ட் என்ன பண்ண போகிறோம் அப்படின்னு கேட்டிங்க அப்படின்னா இந்த லிஸ்ட்டில் டூப்ளிகேட்டாக 2 எலமெண்ட் இருக்குது. பார்த்தீங்கன்னா 6 6 அப்படிங்கிற 2 எலமெண்ட் இருக்குது. ஸோ அதை ரிமூவ் பண்ணும். ஸோ அதை எப்படி ரிமூவ் பண்ணலாம் அப்படின்னு கேட்டிங்க அப்படின்னா ஸோ நான் எப்போயுமே டிக்ஷனரி மெத்தட் தான் யூஸ் பண்ணுவேன். இது என்ன டிக்ஷனரி மெத்தட் அப்படின்னு கேட்டிங்க அப்படின்னா ஸோ லிஸ்ட் அப்படிங்கிற ஒரு விஷயத்தை கொடுத்துட்டு உள்ளே என்ன பண்ணணும்னா டிக்ட் டாட் ஃப்ரம் கீஸ் அப்படிங்கிற ஒரு ஃபங்க்ஷன் இருக்குது. டிக்ட் டாட் ஃப்ரம் கீஸ் அப்படிங்கிற ஒரு ஃபங்க்ஷன் இருக்குது. அதை பாஸ் பண்ணிட்டு என்ன பண்ணணும் அப்படின்னா எந்த ஒரு லிஸ்ட்லேருந்து ஃப்ரம் கீஸ் பண்ணுமோ அதை பாஸ் பண்ணணும். ஸோ இது எப்படி இப்போ இந்த ஸ்டேஜில் என்ன ப்ராசஸ் நடந்திருக்கும் அப்படின்னு கேட்டிங்க அப்படின்னா ஸோ இது இப்படி இருக்கும் 1 2 6 and 5 இந்த மாதிரி இருக்கும். நான் ஏன் இப்படி பண்ணுறேன் அப்படின்னு கேட்டிங்க அப்படின்னா ஸோ ஃப்ரம் கீஸ் என்ன பண்ணும் அப்படின்னா அதாவது டிக்ஷனரியில் கீஸ் அப்படிங்கிற ஒரு விஷயம் எப்பயுமே யூனிக்காக இருக்கும். ஸோ டிக்ஷனரியோட ஸ்பெஷாலிட்டி அதுதான், கீஸ் அப்படிங்கிறது யூனிக்காக இருக்கும். ஸோ அதனால் என்ன பண்ணுறோம் அப்படின்னா கொடுத்துருக்கிற எல்லை டிக்ஷனரியாக மாற்றுறோம், டிக்ஷனரியோட கீஸாக மாற்றுறோம். ஸோ அப்படி என்ன ஆகும்னா டூப்ளிகேட் வேல்யூஸ்லாம் இப்போ ரிமூவ் ஆகிடும். ஸோ இப்போ நம்மளுக்கு டிக்ஷனரி வச்சு பெருசாக எந்த ஒரு ஒர்க்குமே பண்ண முடியாது டிக்ஷனரி ஃபங்க்ஷன் வச்சுருந்தோம் அப்படின்னா. ஸோ அதை நம்ம கன்வெர்ட்டபிளுக்காக திருப்பி லிஸ்ட்டாக மாற்றுறது தான் இந்த லிஸ்ட் அப்படிங்கிறத யூஸ் பண்ணுறோம். ஸோ என்ன பண்ணோம் அப்படின்னா கே டாட் சார்ட். ஸோ இதை இப்போ சார்ட் பண்ணிடுறோம். சார்ட் பண்ணிவிட்டு இப்போ நம்ம என்ன பிரிண்ட் பண்ணோம் அப்படின்னா செகண்ட் கிரேட்டஸ்ட் வேல்யூ தான் பிரிண்ட் பண்ணோம். ஸோ இந்த கேல இருக்கிற செகண்ட் லார்ஜஸ்ட் வேல்யூ அப்படிங்கிறது தான் பிரிண்ட் பண்ணோம். இப்போ சார்ட் ஆனதுக்கப்புறம் இந்த இடத்துல எப்படி இருக்கும் அப்படின்னு கேட்டிங்க அப்படின்னா நம்ம கொடுத்துருக்க லிஸ்ட்டு இந்த இடத்துல வர்றப்ப 1 2 5 and 6 அப்படின்னு இருக்கும். ஸோ 6 அப்படிங்கிறது தானே லார்ஜஸ்ட் வேல்யூ. ஸோ 5 அப்படிங்கிறது ஸ்மாலஸ்ட் வேல்யூ. ஸோ அதாவது கம்பேரிட்டிவ்லி ஸ்மாலர் தென் 6. ஸோ என்ன பண்ணோம் அப்படின்னா இப்போ இண்டெக்ஸிங் பார்த்துக்கிட்டிங்க அப்படின்னா இதோட இண்டெக்ஸ் என்ன இருக்கும் அப்படின்னா 1ஓட இண்டெக்ஸ் 0வாக இருக்கும், ஆர் -4ஆக இருக்கும். ஸோ அந்த மாதிரி நீங்கள் பார்த்துக்கிட்டிங்க அப்படின்னா இந்த 5ஓட இண்டெக்ஸ் என்னவாக இருக்கும் அப்படின்னா 2ஆக இருக்கும், ஆர் -2ஆக இருக்கும். ஸோ நம்ம -2 அப்படிங்கிறதே யூஸ் பண்ணுவோம். ஏன் அப்படிங்கிறத நான் பின்னாடி சொல்கிறேன். ஏன் அப்படின்னா
அதாவது இந்த n அப்படிங்கிற ஒரு வேல்யூ தெரிஞ்சால் தான் நீங்கள் வந்து இது பண்ண முடியும். பட் நம்மகிட்ட லிஸ்ட்டில் இருக்கிற ஒரு பெட்டர் ஆப்ஷன் என்ன அப்படின்னா ரிவர்ஸ் இண்டெக்ஸிங்கும் பாசிபிள். ஸோ நம்மளுக்கு தேவையானது அப்படின்னா செகண்ட் லார்ஜஸ்ட் அப்படிங்கிறதுனால -2 அப்படிங்கிறத அந்த இடத்துல போட்டுருவோம். ஸோ இப்போ நம்ம ரன் பண்ணி பார்ப்போம். ஸோ கோட் இஸ் அப்லோடிங் அண்ட் ப்ராசஸ் ஆகுது. ஓகே ப்ராசஸ். ஸோ சாம்பிள் டெஸ்ட் கேஸ் கிளியர் ஆகிடுச்சு. சப்மிட் போட்டு பார்ப்போமா? ஓ காட் 9 டெஸ்ட் கேஸ் இருந்திருக்கு. டோட்டலாக 10 டெஸ்ட் கேஸ் வந்து இருந்திருக்கு. ஸோ எல்லா டெஸ்ட் கேஸுமே கிளியர் ஆகிடுச்சு. ஸோ சந்தோஷமாக இருக்குது. ஓகே எல்லா டெஸ்ட் கேஸுமே கிளியர் ஆகிடுச்சு. ஸோ வேறு ஒரு நல்ல வீடியோவோட நான் உங்களை வந்து சந்திக்கிறேன். அண்டில் தென் சைனிங் ஆஃப். நன்றி. நீங்கள் பார்த்துட்டு இருக்கிறது இல்லை. மீ அண்ட்